வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். சைல்ட் கேர் வீடியோட கன்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அஸ்வினுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை இருக்கு. மகாபாரதத்துல ஒரு சின்ன போர்ஷன், குருஷேத்திர போரோட 15வது நாள்ல துரோணாச்சாரியரோட அந்த கோபமான உக்கிரமான போரை டாலரேட் பண்ண முடியாம கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்கன்னா, அர்ஜுனன் கிட்ட நீங்க அஸ்வத்தாமாவை கொன்றுங்க. அப்ப அஸ்வத்தாமாவை கொண்டுட்டா அதை சொல்லும் போது அந்த டிப்ரெஷன்ல சோகத்துல அவர் வெப்பன்ஸ் கீழே போடுவாங்க, ஆயுதங்களை. அப்ப நம்ம துரோணாச்சாரியரை கொண்டுடலாம்னு சொல்லிட்டு. ஆனா அர்ஜுனன் சொல்லுவாங்க, எப்படி நான் கொல்ல முடியும், என்னோட குருவோட பையனை என்னால கொல்லவே முடியாது, அது குரு தர்மம் இருக்காதுன்னு சொல்லுவாரு. அப்ப பீமன் என்ன பண்ணுவாங்க, அந்த அஸ்வத்தாமான்ற யானையை கொண்டுருப்பாரு. ஆக்சுவலி இவர் பீமன் போய் சொல்லுவாங்க அஸ்வத்தாமாவை கொண்டுட்டாங்கன்னு. அப்போ துரோணாச்சாரிய சொல்லுவாங்க, நீ சொல்றது நான் நம்ப மாட்டேன், தர்மனை சொல்லுங்க. அவர் அஸ்வத்தாமாவை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே இவங்க எல்லாம் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அவர் பொய் சொல்றது எப்படி எனக்கு மனசுல இல்ல, எப்படினாலும் அஸ்வத்தாமா யானையை கொண்டிருக்கோம்ல, நீங்க போய் அஸ்வத்தாமா இருந்தால் அது உங்களுக்கு பிடித்தமான யானைன்னு செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவுடாவும் சத்தமாவும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சத்தம் கம்மியாவும் சொல்லுங்க. அப்ப அதை கேட்டுட்டு துரோணாச்சாரியர் கண்டிப்பா அவரோட வெப்பன்ஸ் கீழே போடுவாருன்னு. இவங்க போய் தர்மனுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எப்படினாலும் இங்க போய் சொல்லல, நீங்க அஸ்வத்தாமா இருந்தான், உங்களுக்கு பிடித்தமான யானைன்றதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் அதே மாதிரி போய் சொல்லும் போது அந்த ஸ்லோவா சொல்லும் போது அவருக்கு கேட்காத மாதிரி நிறைய சத்தம் போட்டு மேல தாளங்கள் சவுண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அது துரோணாச்சாரியர் கேட்காத மாதிரி பண்ணிடுவாங்க. அவர் உடனே மனமுடைஞ்சு அவரோட ஆயுதங்கள் கீழே போடும்போது அவரை கொண்டுருவாங்க. ஸோ இது தர்மன் என்னதான் உண்மையே பேசியிருந்தாலும் அவர் பண்ணது ஒரு பாவ செயல் அப்படின்றதுனால அது வரைக்கும் 2 அடி பூமிக்கு மேல போயிட்டு அவரோட ரதம் அன்னைக்கு பூமியில விழுந்துடும். அது வரைக்கும் அந்த தர்மரோட ரதம் மட்டும் பூமியில போயிட்டு இருக்கும் போது பூமிக்கு 2 அடி மேல போய்கிட்டு இருந்ததுதான். இந்த பாவம் செஞ்சனால அவர் இறந்து ஸ்வர்க்கத்துக்கு போகும்போது கூட நரகத்தோட வழியை கிராஸ் பண்ணி போற மாதிரியும் அவர் நரகத்துல நடக்கிற அந்த கொடுமைகளை பார்த்துட்டு போகிற ஒரு மாதிரி ஒரு தண்டனை அவருக்கு கிடைக்கும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த கதையை நான் அடிக்கடி அஸ்வின் கிட்ட சொல்ற கதை. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் சின்ன தப்பு பெரிய தப்பு குழந்தைங்க டிஃபரன்ஷியேட் பண்றாங்கல்ல. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும், பேரண்ட்ஸ் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை மீறி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ற கதைகள், குழந்தைங்களோட நம்ம பண்ற விஷயம், இது சின்ன தப்பு தானே பரவாயில்ல, இது பெரிய தப்பு தானே பரவாயில்ல அப்படின்னு நம்ம 5 வயசுல சொல்லி வளர்க்கல, நம்ம அதை கரெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பா 20-25 வயசு பண்ணும்போது பெரிய விஷயங்கள் செய்யும்போது கூட அந்த மனம் கூச்சம் இல்லாம, அந்த நெருடல் இல்லாம, ஓகே டேக்கன் டு கிராண்டட், நம்ம இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. இது நிறைய நான் ரீசெண்டா பார்க்கும்போது எடுத்துக்காட்டுகள் நல்லதுக்காண்டி போய் கூட சொல்லலாம், வள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அது உண்மையாவே நல்ல விஷயமா அப்படின்றது எடுத்துக்காம ஓகே டேக்கன் டு கிராண்டட்னு நிறைய குழந்தைங்களோட மனசுல ஒரு விஷயங்கள் பதியுது. ரொம்ப ஒரு வாழ்க்கை நெறிமுறை நம்ம ஃபாலோ பண்றோம், நம்மளோட பிரின்சிபல்ஸ் நம்மளோட இதை நம்ம ஃபாலோ பண்றோம்னாலும் சின்ன தப்புனாலும் அது தப்பு தான், நம்ம அதுக்கு ரெக்ரெட் பண்ணணும், மனம் வருத்தப்படணும், செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கொண்டு வரணும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு இப்ப இந்த சைல்ட் கேர் வீடியோஸ் பார்த்து இன்பாக்ஸ்ல நிறைய டெக்ஸ்ட் பண்றது இந்த மாதிரி குழந்தை நிறைய பொய் சொல்லுது, நிறைய ஏமாத்துது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்க கடைக்கு கூட்டு போனா மானத்தை வாங்குது. ஜென்ரலா ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைய பத்தி நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது, ஏன்னா இப்ப எனக்கு போன் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரி குழந்தை வீட்டுல இப்படிலாம் பண்றா அப்படின்னு குழந்தை பக்கத்துல வச்சுட்டு எனக்கு கான்ஃபரன்ஸ் காலோ ஸ்கைப்லயோ சாட் பண்ணும்போது நான் அப்ப அவங்க கிட்ட சொல்லுவேன், ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு நல்ல சென்ஸ் இருக்கும், நல்ல ப்ராட் திங்கிங் இருக்கும், விளையாடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பக்கத்துல என்ன பேசுறாங்கன்றது அந்த குழந்தை கவனிக்கும். அப்ப அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைய பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது அந்த குழந்தைங்களுக்குள்ள நல்ல குவாலிட்டிஸ், என் குழந்தை இவ்வளவு ஸ்வீட் சமத்து இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணா அப்படின்னு அவனோட பாசிட்டிவ் திங்ஸ் சொல்லாம, இவனா பயங்கர சேட்டர் மேடம், ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியல, அவன் ரொம்ப ரொம்ப நாட்டி, வச்சுக்கவே முடியாது, அங்க ஏறுவான் இங்க ஏறுவான், உடைப்பான், அடம் பிடிப்பான், பிடிவாதம் பண்ணுவான், அழுவான் அப்படின்ட்டு என்கிட்ட அவங்க சேட் பண்ணி இதுக்கு என்ன பண்றதுன்னு தீர்வு கேட்பாங்க. நான் அப்ப சொல்வேன், இது எல்லாமே அந்த குழந்தை கேட்டுட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு நீ ரொம்ப சேட்டை பண்ற, நீ இப்படிலாம் பண்ணா அம்மாக்கு பிடிக்காது, நீ ரொம்ப கோவப்படுற, நீ ரொம்ப நாட்டியா இருக்க, வெளியே எடுத்துக்கு போனா இப்படி பண்ற, நீ பிடிவாதம் பிடிக்கிற, மித்தவங்க திங்ஸ் கேட்கிற, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா குழந்தை ஓ இதெல்லாம் நம்ம செய்யறோம், நம்ம அம்மா இதுக்காக ஃபீல் பண்றாங்க, நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி தெரியாது. அது 3 வயசு தானே ஆகுது, 3 வருஷம் தான் அது இந்த பூமிக்கு அதுக்கு நல்லது கெட்டது பெருசா அனாலிசிஸ் தெரியாது. நீங்க அந்த குழந்தைகிட்ட நீ இப்படிப்பட்ட குழந்தை இல்ல, நீ ரொம்ப ஸ்வீட்,
நீ ரொம்ப நல்ல பையன், நீ சேட்டையே பண்ண மாட்ட, நீ ரொம்ப சமத்து, உனக்கு இதெல்லாம் பிடிக்கும், உன்னோட குவாலிட்டிஸ் இதுதான்னா அந்த குழந்தை வந்து ஓ நம்ம இப்படிதான், நம்ம வந்து சேட்டை பண்ண மாட்டோம், நம்ம வந்து ரொம்ப சமத்து, நம்ம ரொம்ப நல்ல பிள்ளை, நம்ம வந்து மித்தவங்களுக்கு உபாதை கொடுக்க மாட்டோம், நம்ம இந்த மாதிரி தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல அதுதான் ரெஜிஸ்டர் ஆகும். இவனா கம்பேர் பண்றது விட மோசமான விஷயம். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்றது எவ்வளவு தப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்திருப்போம் இவனா பயங்கர சேட்டை. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆஷா இவ ரொம்ப சேட்டை பண்றா, ரொம்ப தொந்தரவு பண்றா, ரொம்ப பிடிவாதம், அழுகுறா, அடம் பிடிக்கிறா. அப்ப அந்த குழந்தை ஓ நம்ம பிடிவாதம் பிடிப்போம், நம்ம அழுவோம், நம்ம அடம் பிடிப்போம், நம்ம அம்மா இதை பத்தி இப்படிதான் ஒரு இம்ப்ரெஷன் நம்மளை பத்தி கொடுக்குறா, நம்ம இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள ஆள் தான், அப்புறம் ஏன் நம்ம இது பண்ணாம அடிக்கிறா, ஏன் இது பண்ணாம திட்டுறா, இதெல்லாம் பண்றோம், இதை அம்மா ஃபீல் பண்றாங்க, நம்ம இதை பண்ணக்கூடாது, இதை மாத்திக்கணும் அப்படின்ற அளவுக்கு பெரிய என்ன சொல்றது, குழந்தைக்கு அந்த அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப டெக்னிக்கலா மாத்திக்கிறதுக்குலாம் தெரியாது. குழந்தை எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படிதான் என் குழந்தைன்றத முதல்ல சொல்லிட்டே இருங்க. குழந்தை முன்னாடி நீ சேட்டை பண்ணவே மாட்டியே, நீ ரொம்ப சமத்தாச்சு அப்படின்னு நீங்க சொல்ல 5 நாள் 6 நாள் அந்த சேட்டைகள் குறையும். நீ ரொம்ப ஸ்வீட், நீ ஷேர் பண்ணி சாப்பிடுவ, நீ வந்து அடம் பிடிக்க மாட்ட. வெளியே கடைகளுக்கு போகும்போது கூட அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தையா இருந்தா முதல்ல போன உடனே அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஒரு திங் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயம், ஒரு 5 ரூபா பொருள், 10 ரூபா பொருள், ஒரு பாலோ பலூனோ, ஒரு கடைக்குள்ள நுழையும் போதே என் குழந்தைக்கான ஒரு ஸ்பெஷலான திங் வாங்கி தருவேன், சூப்பரான திங். நீ வந்து அம்மா கிட்ட வேணாம்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா நான் வாங்கி தருவேன்னு சொல்லி நீங்க வாங்கி கொடுக்கும் போது அந்த குழந்தை ஹாப்பியா ஃபீல் பண்ணும். அந்த ஹாப்பினஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கும். அடுத்த பொருளை பார்த்து அந்த குழந்தைக்கு வாங்கணும்ன்ற ஆசை வர்றதுக்கு முன்னாடியே அந்த 7-8 மினிட்ஸ் கேப்லயே வந்து நீ என்ன யூஸ்வலா கடைக்கு வந்தா அது வேணும் இது வேணும் அடம் பிடிப்ப தானே, இப்பெல்லாம் அடம் பிடிக்கவே மாட்டேங்கிற, இவ்வளவு ஸ்வீட் ஆயிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நீங்க சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வாங்கணும்ன்ற உணர்வு இருக்கும்போது குழந்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ரொம்ப வசதி இருக்கு, நம்மளோட ரிச்னஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் என் குழந்தை வாங்கி தருவேன்னு சொல்லி குழந்தைக்கு நீட் இல்லாம அவசியம் இல்லாத ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா, நீங்க குழந்தைக்கு தேவையே இல்லாத ஒரு நேரத்துல அவசியம் இல்லாத ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பொருட்களோட வேல்யூவோ ஒரு விஷயம் எதுவுமே புரியாது. எப்பயுமே அப்புறம் இன்னும் மோசமாய் வர்ஸ் ஆயிட்டே போகும். அப்புறம் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன வாங்கி கொடுத்தாலும் உங்க குழந்தைய திருப்திப்படுத்த முடியாது, அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. குழந்தை ஒரு பொருள் வேணும்னு கேட்டா அந்த பொருளை உடனே வாங்கி கொடுக்குற வசதி நம்மகிட்ட இருந்தாலும் அந்த பொருளை காலம் கடந்து உபயோகமான பொருளா இருந்தால், தேவையான பொருளா இருந்தால் அட்லீஸ்ட் 2 மணி நேரம் இல்லைனாலும் 2 நாள் தள்ளி போடுங்க. அந்த 2 நாள் நீங்க தள்ளி போடும்போது அதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் அந்த குழந்தை நல்ல விஷயம் பண்ணா, நீ கேட்டல அப்பா கிட்ட நீ இந்த நல்ல குவாலிட்டி பண்ணல, அதுக்காண்டி உனக்கு இது கிஃப்டா அப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அப்பதான் நெக்ஸ்ட் ஒரு பொருள் கேட்கும்போது நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சாதான் நம்ம அப்பா அம்மாவோட அன்பை பெற முடியும். அப்பதான் நம்மளுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கும்ன்ற உணர்வு இருக்கும். கம்பேரிசன் எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பு. ஒரு குழந்தைய ஏன்னா வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி சமீபத்துல கூட நீ உருப்படவே மாட்ட, இல்ல ஒழுங்கா நல்லா வரமாட்டேன், இதெல்லாம் ரொம்ப செட், இதெல்லாம் எங்க விளங்க போகுது, இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது, எப்படி வரும், அந்த வார்த்தைகள் ஒரு குழந்தை கேட்கவே கூடாது. கண்டிப்பா யாருமே அந்த வேர்ட்ஸ் சொல்லவே கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது, குழந்தைங்க முன்னாடி தாத்தா பாட்டியும் அப்பா அம்மாவும் சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டி இருக்காங்க, அம்மா மேல ஒரு மன வருத்தினாலும் குழந்தைங்க உங்க அம்மா இப்படிதான், உங்க அம்மா இப்படி பண்ணுவா, உங்க அம்மா ஒரு சோம்பேறி, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்ஸை குழந்தைங்க மனசுல பதிக்கவே கூடாது. ஏன்னா ஒரு கொஞ்சம் கிராஜுவலா போக போக அந்த குழந்தை பாட்டியும் மதிக்காது, அம்மாவையும் மதிக்காது. அதே மாதிரி அம்மா வந்து வீட்டுல அப்பா பண்ற தப்புகளையோ இல்ல பெரியவங்க பண்ற தப்பு குழந்தைங்க கிட்ட இப்படி பண்றாங்க, இவ்வளவு மோசம், ஒரு 5வது 6வது படிக்கிற குழந்தைங்க எல்லாம் ஒரு ஜட்ஜ் ஆக்கி அந்த குழந்தைகிட்ட நியாயம் கேட்கறதோ இல்ல அந்த குழந்தைங்க சொல்லுமா அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடும், அது செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாராட்டுறோமோ அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணும் போது நீ பண்ணது தப்பு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். நிறைய பொது இடங்கள்ல வீட்டுல பண்ணா குழந்தை அம்மா அடிப்பா, வெளி இடத்துல வந்தா எப்படி அடிக்க முடியாதுன்னு வெளி இடத்துல இன்னும் பல மடங்கு தன்னால முடிஞ்ச வரைக்கும் சேட்டையை பண்ணி காமிக்கும் அந்த குழந்தை. அப்ப நம்ம வந்து எங்கனாலும் தப்புனா அது தப்பு தான், இட்ஸ் ராங், அது ராங் தான். ஆனா 4 பேர் முன்னாடி அடிக்காம 4 பேர் முன்னாடி அதை வந்துட்டு குழந்தைய ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணாம கூப்பிட்டு உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணணும். பிறப்பெடுக்காத பிள்ளை தருதலைன்னு சொல்ற மாதிரி கண்டிக்க வேண்டிய விஷயத்தை நீங்க கண்டிக்கலன்னா நிச்சயமா அந்த குழந்தை ஸ்பாயில் ஆயிடும். இந்த சைல்ட் கேர் வீடியோஸ் இனிமே கண்டினியூ ஆகாது. இனி நான் ஹெல்த் கேரும் ஹெல்த் டயட் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ஓவர் டிசீசஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி.